இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவனோடு நெருக்கமான ஐக்கியம், இன்டிமேட் ஃபெல்லோஷிப் வித் காட். வசனம் 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாருங்க, இது ஒரு மொழியாக்கத்தில் கர்த்தருடன் ஐக்கியப்பட்டு இணைந்திருப்பவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடன் ஐக்கியப்பட்டு இணைந்திருப்பவன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் காணும் பொழுது, அதாவது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம இருதயம் மிகுந்த அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடன் கொண்டிருக்க விரும்பும் அந்த உறவை பற்றி பேசுகிறது. நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்துள்ளோம். உன்னதத்தில் உள்ள அந்த மாட்சிமை பொருந்தியவரின் வலது பக்கத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். சகலம் நம் பாதங்களுக்கு கீழே போடப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய பிரச்சனை என்னன்னா, பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அந்த சிலுவை குறித்த நிறைய காரியங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஆவிக்குரிய மனிதனின் அடையாளம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பாருங்க, சிலுவையிலிருந்து சிங்காசனத்துக்கு வீட்டிருக்கிற அந்த கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், சிலர் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பாருங்கள் அந்த சிலுவையிலே பாருங்கள் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம ரட்சிப்புக்காக நம் சிலுவையின் அருகே கண்டிப்பாக போகணும். ஆனால் அங்கேயே நம்ம தங்கி இருக்க தேவையில்லை. ஏன்னா பாருங்கள், அதுக்கப்புறம் பெந்தைகோஸ்தே, அப்புறம் பரமேறுதல், கிறிஸ்து பரமேறுதல் மற்றும் சிங்காசனத்தின் ஆகியவற்றைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:22, கிறிஸ்துடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ நம்ம மரித்தோம் என்பது சரிதான், ஆனால் நம் கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுதப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2:7 சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ நீங்களும் நானும் அவருடன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறோம். பாருங்க, அந்த இடத்துலேருந்து, அந்த பரலோக இடத்துலேருந்து தான், அந்த அதிகாரத்தின் இடத்துலேருந்து தான் நாம் கிறிஸ்துவுடன் வீற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம யார் கூட நம்ம இருக்கிறோம், நம்ம யாருக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறோம் என்ற அறிவின், அந்த உணர்வின், அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம வேத வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது, அதை உச்சரிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை பிரகடனம் பண்ணும் பொழுது நம்ம அற்புதங்களை அதிசயங்களும் பார்க்கிறோம். பிசாசுகள் நடுநடுங்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க அதிகாரத்தை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாமவும், எந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம இந்த இடத்துல நம்ம கிறிஸ்துவோட நம்ம இருக்கிறோம் என்ற வெளிச்சம் இல்லாததுனால அவங்க பாருங்க தேவனை விட பிசாசை அதிகமாக மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, நாம் மரணத்தின் அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய ஜீவனில் நடக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நாம் சிலுவையில் இல்லை, நம் சிலுவையில் மரித்தோம் கிறிஸ்துவுடனே. ஆனால் அவர் நம்மை அவருடனே நம்மளை எழுப்பி உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அதிகாரத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ முதலாம் ஆதாம் மூலியமாய் வந்த அந்த பாவத்தின் அந்த மீறுதலினால அந்த ஒருவன் மூலமாய் பாருங்க உலகத்துல மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஆனால் நீங்களும் நானும் அந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இல்லை. அப்போ அவராலே நாம் ஜீவனை அடைந்து இந்த பூமியை ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் என்று பார்க்கிறோம். பாருங்கள், மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனால தான் பாருங்கள் பிசாசின் ஆதிக்கங்கள் இந்த பூமியில் நிரப்பப்பட்டிருக்குது இல்லை. ஆனால் அவனை காட்டிலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவருடைய கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெட்டி சிறந்தார். ஹல்லேலூயா.
அப்போது ரொம்ப பேய் பிசாசு அதை பெருசாக பார்க்காம, அதை காரியங்களை பெருசாக தியானிக்காம, இல்லை அவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, திருவிருந்து வழியாக பாருங்க, அவருடன் கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருக்கவும், அவரை நினைவு கூறவும், நாம் அவரின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நன்மைகளில் நெருங்கிய பங்காளிகளாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:18 பாருங்களேன், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் பலியை செலுத்தினதுக்கப்புறம் அதில் ஒரு பகுதியை சாப்பிடுவாங்களாம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் நம்ம யாருடன் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். பாருங்களேன், நாம் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம விக்கிரக பலியெல்லாம் சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த காரியத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம், யாருடைய சிந்தனையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த சூழலை நம்ம இணைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். ஏன்னா தேவன் விரும்புவது தேவனோடு ஐக்கியம் செலுத்த வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியால் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பாருங்க அவர் விரும்புகிறார். இப்படியாக ஒரு மனிதன் தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது பாருங்க, அவன் தேவனோடு நெருக்கமான ஐக்கியம் கொண்டவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. செபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, உம்மோடு ஐக்கியப்பட்டு இணைந்திருப்பவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய பழைய பாவ மனிதன் கிறிஸ்துவோடு மரித்து ஆண்டவரே, நீர் அவரை எழுப்பினது போல எங்களையும் நீர் அவரோடு சேர்ந்து எழுப்பி உன்னதங்களில் எங்களை அவரோடு அமர செய்திருக்கிறீர் என்ற வெளிச்சத்தோடு ஆண்டவரை, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் ஆண்டவரை பெற்று ஆண்டவரே அப்பா உம்மாலே ஆண்டவரே இந்த ஜீவனை அடைந்து நாங்கள் ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாய் நாங்கள் விசுவாசித்து செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.